ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு சோமான் கொடுக்குறாங்க. மே பாப் தாதா கே சங் கம்பைன்டு ஹோம். நான் பாப் தாதாவின் தொடர்பில் இணைந்திருக்கின்றேன். அவர் தொடர்பிலேயே சேர்ந்திருக்கிறேன். பாபா எங்க இருக்காரு? அவரோட சேர்ந்து இருக்கிறேன். கம்பைன்ட்னா சேர்ந்து இருக்கிறோம். எங்க சேர்ந்து இருக்கிறோம்? பாபா எங்க இருக்காரு? மதுபன்ல இருக்காரு. மதுபன்ல இல்லையா? பாபா மதுபன்ல இருக்காரு. அமிர்த வேலையிலிருந்து ஃபுல்லா குழந்தைங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் வராரு. ஆசீர்வாதம் பண்றார், வரங்களை அளிக்கிறார், குஷி கொடுக்கிறார், சக்திகளை நிரப்புறார். நமக்கு என்ன தேவையோ அவருக்கு தான் தெரியும். அது அண்ணனுக்கு என்ன பண்றாரு? அதை நிறைச்சு கொடுத்துட்றாரு. சரி, பாப் தாதாவுடன் கம்பைண்டாக இருக்கின்றேன். உலகத்துல ஒரு நல்ல துணைவன் கிடைக்கிறதுக்காக, கம்பேனியன், நல்ல துணைவன் கிடைக்கிறதுக்காக பக்தர்கள், மக்கள் கடவுளிடம் பூஜை செய்து, அர்ச்சனை செய்து, விரதம் இருந்து பிரார்த்தனை செய்யறாங்க, வேண்டிக்கிறாங்க. கடவுளே, என்னுடைய வாழ்க்கையில வாழ்நாள் முழுக்கும் நான் நல்லா இருக்கணும், நல்ல கணவன் கொடுங்க, நல்ல கம்பேனியன் கொடுங்கன்னு வேண்டிக்கிறாங்க. நமக்கு 63 பிறவிகளுடைய பக்திக்கான பலன் ஸ்வயம் பகவானே நமக்கு கம்பேனியன் ரூபத்தில் கிடைத்துவிட்டார் என்றால் எவ்வளவு நாம் பாக்கியம் செய்துள்ளோம். தன்னுடைய சிரேஷ்ட பாக்கியத்தை நினைவில் வைத்து, நான் எப்படிப்பட்ட பாக்கியசாலி என்பதை நினைவில் வைத்து, சதா தன்னுடைய சர்வ சக்திவான், நம்மளுடைய கம்பேனியன் யாருன்னா சாதாரண ஒரு மனுஷன் இல்லை, எல்லா சக்திகள் படைத்தர். அவர்கிட்ட இல்லாத பொக்கிஷமே இல்லை. அப்படிப்பட்டவருடன் சேர்ந்து கம்பைண்டாக இருக்க வேண்டும் அல்லவா? கம்பேனியனுடைய துணையினுடைய பாதுகாப்பினுடைய துணையினுடைய லாபத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா? யோகா அபியாசம் 2 அபியாசம் கொடுக்கிறார். 1, பிருக்குட்டி சிம்ஹாசனத்துல ஆத்மா அமர்ந்துள்ளது. 2 பூர்வ மத்திக்கு பேர் தான் பிருக்குட்டி. பிருக்குட்டி என்ற சிம்ஹாசனத்துல ஆத்மா அமர்ந்துள்ளது. அதே போல பிந்து பாபாவை உங்களுடன் கூட உட்கார வச்சுக்கோங்க. பிந்து பாபாவை உங்களோடவே உட்கார வச்சுக்கோங்க. அவரோட நீங்க உரையாடல், ஆன்மீக உரையாடல் பண்ணுங்க. ஒவ்வொரு விஷயத்தினுடைய சர்ச்சா பண்ணுங்க அவர்கிட்ட. அதே போதையிலே இருங்க, அதே நினைவிலே இருங்க. பகவான் என்னோட இருக்கார். ஒவ்வொரு எண்ணங்கள் செய்யறத கூட அவர்கிட்ட கேட்டுட்டு செய்யுங்க. பாபா, நான் இப்படி நினைக்கட்டுமா? உங்களை மாதிரி சங்கல்பா இருக்கா இது? உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய சங்கல்பமா இருக்குதா இது? அதே போல ஒவ்வொரு வார்த்தையிலும், ஒவ்வொரு செயல்களிலும் அவரை கேட்டு 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 செய்யுங்க. உட்கார்ந்தாலும், எழுந்தாலும், நடந்தாலும், சுற்றினாலும், சாப்பிட்டாலும், டீ காஃபி அருந்தினாலும் அவருடைய துணையை என்ஜாய் பண்ணுங்க. சேர்ந்து குடிங்க, சேர்ந்து உட்காருங்க, சேர்ந்து நடந்து போங்க, சேர்ந்து வாங்க, எல்லாம் சேர்ந்தே செய்யுங்க. இப்ப நீங்க அனுபவிக்காட்டா அவருடைய துணை எப்ப கிடைக்கும் உங்களுக்கு? இப்ப நீங்க என்ஜாய் பண்ணாட்டா சத்தியுகத்துல எப்படி போய் என்ஜாய் பண்ணுவோம்? அதற்குரிய டைம் இது. அந்த டைம்ல இருக்கிறோம், கரெக்டா ஷார்ப்பா அந்த டைம்ல இருக்கிறோம். இப்படி நல்ல நேரம்னு சொல்றோம்ல ஒரு நாள்ல, இந்த நல்ல நேரத்துல சுப காரியங்கள் செய்யற மாதிரி 5000 வருஷத்திலே நல்ல நேரம் இது. ஒவ்வொரு செகண்டுமே இத பாபாவோட என்ஜாய் பண்ணுங்க. அவரோட பேசுங்க, மனவிட்டு அவர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அவரை ஃப்ரெண்டா வச்சுக்கோங்க, நாயகனா வச்சுக்கோங்க.
குழந்தையா வச்சுக்கோங்க. எந்த சம்பந்தம் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த சம்பந்தத்துல என்ஜாய் பண்ணலாம். 2வது வதனத்துக்கு போங்க. நேரா வதனம் நமக்காக பாபா உருவாக்கி இருக்கார். சங்கமயுக பிராமணர்களின் சங்கல்பத்தால உருவாக்கப்பட்ட உலகம்தான் சூக்ஷ்ம வதனம். அங்க போங்க. அந்த உலகம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும், அனுபவிச்சிருக்கோம். இப்போ கூட போகில் எங்க போய் பாபாவுக்கு போக ஆஃபர் பண்ணோம்? பரந்தாமத்திலையா? இல்லை, சூக்ஷ்ம வதனத்துல அசைவுகள் இருக்கும், அப்புறம் சத்தம் இருக்காது, அசைவுகள் இருக்கும். அங்க நயனோக்கி பாஷா, சங்கல்பத்தினுடைய பாஷை, கண்களினுடைய பாஷை. ஆக நேர வதனத்துக்கு போங்க. அங்க போய் என்ன பண்ணணும்? அட்வான்ஸ் பார்ட்டி எல்லாம் பாருங்க. முன்னோர்கள்லாம் இருக்காங்க, மூதாதையர்கள், பூர்வஜ், எல்லாரையும் மீட் பண்ணணும். எத்தனை பேர் நமக்கு பால்னா கொடுத்தவங்க இருக்காங்க. படி தாதியிலிருந்து எத்தனை பேர், சந்திரமணி தாதியிலிருந்து போய் பெரிய குரூப் உட்காந்துருக்கும். மேலேயும் இந்த மாதிரி கிளாஸ் நடக்குமா தெரியுமா? அட்வான்ஸ் பார்ட்டிகள் எல்லாம் பாபா மீட் பண்ணி அவங்களுக்கு சேவையை தனித்தனியாக பிரித்து கொடுப்பாராம். நீ இங்கே போய் சேவை பண்ணி, நீ இங்கே போ, நீ இங்கே போ. அவங்களுடைய பிரேரணா ரொம்ப இன்னைக்கு கிடைச்சிட்டு இருக்கு. எல்லாருக்கும் ஹெல்ப் கிடைக்குது. இல்லை ஃபாஸ்ட்டாக உலகம் ஃபாஸ்டானதுக்கு காரணம் அவங்களுடைய ஸ்பெஷல் பவர். அங்கே போய் அவங்களெல்லாம் மீட் பண்ணுங்க. அவங்களோட கோழி விளையாடுங்க. இங்கே நம்ம கோழி மதுபனில் தான் கோழி விளையாடுறோம். என்ன வதனத்தில் போய் என்ன பண்ணணும்? கோழி விளையாடுங்க. அங்கே சாயம்லாம் ஒட்டுமா ட்ரெஸ்ஸில் கோழி விளையாண்டா ஒட்டாது. ட்ரெயின்லலாம் போயிட்டு இருக்கும்போது சில நேரங்கள்லாம் கோழி வருதுன்னா அவ்வளோதான். பவுடர் ரெடியாக வச்சுருப்பாங்க, தூக்கி என்ன பண்ணுவாங்க, யாருன்னா பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி வதனத்தில் போய் கோழி விளையாடுங்க. சில நேரம் பாபா நீங்களும் மட்டும் விளையாடுங்க, வேற யாரும் கூட்டிக்காதீங்க. இன்னும் சில நேரம் எல்லாரும் சேர்ந்து விளையாடுங்க. சில நேரம் பாபா எதிரில் விளையாடுங்க, சில நேரம் அவருடைய பின்னாடி இப்படி கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுவாங்கல்ல, பின்னாடி எது இப்படி கண்ணை மூடுவாங்கல்ல, ஒரு போட்டோ இருக்கும். அந்த மாதிரி பாபா கூட எப்படி வேணாலும் நீங்க விளையாடுங்க. பாபாவுடைய ஞானத்தினுடைய பீச்சாங்குழல் மூலமா எப்படி விளையாடணும்னு சொல்லி தராரு. அங்க சாயம் கலர்னா இருக்காதுல்ல. பாபாவுடைய ஞானத்தோட பீச்சாங்குழலை வச்சு, ஞானம் என்ற பீச்சாங்குழலை வச்சு எல்லா குணங்கள் எல்லா சக்திகளோட கலரை அதுல நிறைச்சுக்கோங்க. நிறைச்சி விளையாடுங்க ஃபர்ஸ்ட். அடுத்து பாபா கையில இருந்து நீங்க சோமரஸ் குடிங்க. வதனத்துல என்ன ரஸ் கொடுப்பாரு பாபா? வதனத்துல இங்க அமிர்த்து கொடுக்கறாரு பாருங்க. வியாழக்கிழமையும் அமிர்தம் கிடைக்குது, ஞாயிற்றுக்கிழமையும் அமிர்தம், தீர்த்தம். நம்ம தீர்த்தங்கிறோம், அதுக்கு பேர் என்ன ஹிந்தியில? அமிர்த். பாபா சொல்றாரு அவரு கையினால சோமரஸ் குடிங்க. பாபா உங்க வாயில ஊட்டி விடுறாரு, அனுபவம் செய்யணும். வதனத்துல சோமரஸ் குடிக்க குடிக்க போதை ஏறுமா? இந்த இங்கெல்லாம் ட்ரிங்க் பண்ணாக்க போதை ஏறுற மாதிரி சோமரஸ் குடிக்க குடிக்க போதை ஏறும். அது என்ன போதைன்னா பரமாத்மா பிராப்திகளினுடைய போதை ஒன்று. இன்னொரு போதை நாராயணி நஷா, நான் தான் நாராயணன். சோமரஸ் குடிச்சு இந்த நாராயணி நஷா, பரமாத்மா பிராப்திகளினுடைய நஷாவை விட்டு இறங்கிடாதீங்க, நஷாலே இருங்க. யாரு நாராயணி நஷால இருக்காங்களோ, நாராயணி நஷானா நான் தான் லக்ஷ்மி, நான் தான் நாராயணன். பிரம்மா பாபாவுக்கு நாராயணருடைய நஷா அப்படி இருக்குமா, அப்படியே புஜங்கள்லாம் ஆடுமா, அப்படியே நேச்சுரலா அந்த இதுக்கு வந்துடுவாராம் பாபா, அந்த சொரூபத்துக்கு வந்துடுவாராம் பாபா. நான் தான் அதுதான் நான், அது வேற நான் வேற கிடையாது, அதுதான் நான். இப்படி பாருங்க, திருப்பதியில எவ்வளோ பேர் கியூல நிக்கிறாங்க, 3 நாள் 4 நாள் அசர்றதில்ல. யாருடைய நினைவார்த்தம்? அவருக்கு எவ்வளவு நஷா இருந்திருக்கும், ஸ்ரீபாபா மேல ஈடுபாடு இருந்திருக்கும், அவருக்கு எவ்வளவு அன்பு இருந்திருக்கும். அப்ப அவரு எவ்வளவு பாபா சந்திச்சிருக்கணும், எல்லாம் கணக்கு தானே. ஆகவே
யாருக்கு அந்த நாராயணி நஷா இருக்கின்றதோ, அதிக அளவு ஸ்ட்ராங்கா இருக்குதோ, அவர்களிடம் மாயா தூரமாக தான் இருக்கும், நெருங்கவே முடியாது அதால. ஆக 2 பயிற்சி. அடுத்து 3வது தாரணா, ஹிம்மத். எதை தாரணா பண்ணா? தைரியம். ஏன்னா பாபா யாரு? பலசாலி நம்மளோட இருக்காரு, பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. தைரியமா இருங்க. ஒவ்வொரு அடியிலும் உன்னுடைய நினைவுல இருக்கிறேன். ஒரு அடி நான் எடுத்து வச்சா நீ 1000 அடி வர. பாபா உங்களுடைய ஞானம் அணுகது, எல்லைக்கு அப்பாற்பட்டது, காதுல ஒழிச்சுட்டே இருக்குது. நான் உள்ளத்தால பாடிக்கிட்டே இருக்கிறேன். இப்படி பாட்டுல அழகா வரும். இந்த மாதிரி பாபா சொல்றாங்க, பாப் தாதாவுடைய ப்ராமிஸ், வரதானம்னு சொல்லலாத உறுதின்னு சொல்லலாம். என்ன வரதானம் கொடுக்கிறாருன்னா, குழந்தைகளே ஒரு அடி என் முன்னாடி வாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு அடி நீங்க வைங்க, 1000 மடங்கு அடி என்னுடைய உதவியை நான் தருகின்றேன். இதான் பாபாவோட ப்ராமிஸ். பாபா வாய்தா கொடுக்கிறார். ஒரு ஸ்டெப் நீ முன்னாடி வா, 1000 மடங்கு அடி நான் என்ன பண்றேன், உனக்கு உதவி செய்யறேன். அனுபவம் செய்றீங்களா? அதெல்லாம் பாபாவோட உதவிய. என்னானாலும் தைரியத்தை விட்டுவிடாதேங்கிறார் பாபா. தைரியம் மட்டும் போகக்கூடாது. ஏன்னா சர்வ சக்திகள் படைத்த பகவான் உதவியாளராக இருக்கின்றார். இந்த நேரம் தான், சங்காம யுகத்துல தான் அவருடைய டைரக்ட் உதவியை நாம் அனுபவிக்கின்றோம். டைரக்ட் பிரசாதம் ஆஃபர் பண்றோம். கோயில் எப்படி பிரசாதம் கொடுப்பாங்க? சன்னதியில எப்படி பிரசாதம் கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா? சாமிக்கெல்லாம் எப்படி கொடுப்பாங்க? மூடி வச்சு திறந்து திறந்து காட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம எப்படி வைக்கிறோம்? எல்லாமே வச்சு எல்லாம் மூடி வச்சு அழகா அப்படியே வாகனத்துக்கு எடுத்துட்டு போறோம். பவர்ஃபுல் சக்தி கிரணங்களை பாபா அதுல ஃபுல் இன் ஃபுல் நிறைச்சிடுறார். பவித்திர கிரணங்கள், சக்தி மிக்க கிரணங்கள், சுத்த கிரணங்கள், ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய கிரணங்கள் எல்லாமே அதுல கலந்துருக்கு. அவ்வளவு சக்தி இருக்கு அதுல. இந்த பிரசாதத்தை எல்லாத்தோட என்ன பண்ணணும்? மிக்ஸ் பண்ணணும். பாருங்க அதுல எவ்வளவு பிராப்தி நமக்கு. சங்கம யுகத்தோட மகிமை நிறைய இருக்கு. சரி, பாபா சொல்றார், தைரியத்தை சங்கம யுகத்துல இழந்துடாதீங்க. நீங்க தைரியமா அதிகாரபூர்வமா பாபாட்ட இருங்க, பாபாட்ட பேசுங்க, அனுபவம் செய்யுங்க. உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. உங்களுடைய ஒவ்வொரு சங்கல்பத்தையும் திடத்தன்மையுடன் ஆக்கிடுங்க. முடியுமா முடியாதான்லாம் கிடையாது. பாபா செஞ்சே ஆகணும், நான் செஞ்சிருவேன், நீங்க உங்களோட ஹெல்ப் இருக்கு பாபா, செஞ்சே காட்டுவேன் அப்படிங்கிற திடத்தன்மைய நம்ம அதிகப்படுத்திட்டோம்னா, எப்படி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இப்படி என்று மாறிவிடும். தானாவே மாறிடும். அது எப்படி பண்ண போறனோ தெரியலையே, எப்படி இருக்க போதோ தெரியலையே, எப்படி மாறப்போறேன்னு தெரியலையே, அவங்க எப்படி மாறப்போறாங்கன்னு தெரியலையே, அந்த வார்த்தை என்ன ஆயிடுமா? இப்படி என்று மாறிவிடும். யார் மாத்துறது? அத அவர் மாத்துவார். புத்திவானுக்கெல்லாம் புத்திவான். எந்த நேரம் யாரு புத்தியை எப்படி மாத்துவார்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பகவான் நம்மளோட இருக்காரு. 4வது சிந்தனைக்கு, நிக்ஷி புத்தி விஜயந்தி. நிச்சய புத்தி தான் வெற்றிக்கு அடிப்படை. ஃபர்ஸ்ட் கேள்வி, சந்தேகம் ஏன் எழுகிறது? அதற்கான விதை என்ன? ஒரு டவுட் வருதுன்னா அதற்கான ஒரு மூல காரணம் இருக்கும். எந்த காரணத்தினால என்னுடைய நிச்சயத்துல பரிபக்குவம், எந்த ஒரு காரணத்தினால என்னோட நிச்சயத்தை பரிபக்குவமாக ஆக்குது? எந்த ஒரு காரணம் நிச்சயத்தை இன்னும் நல்லாக்குது? காரணம், ரீசன் இருக்கும் இல்லையா? பாபா மீது உள்ள திட நம்பிக்கையின் மூலமாக எல்லா பிராப்திகள் கிடைக்குது. அதற்கான வெற்றியினுடைய அனுபவத்தை நம்ம ஷேர் பண்ணணும். எனக்கு இப்படிலாம் நான் நினைச்சேன், இப்படிலாம் அனுபவம் கிடைச்சது. பாபாட்டேருந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளவு கஜானா இருக்கு, அனுபவத்தோட கஜானா, அனுபவத்தோட அத்தாரிட்டி.
இதை ஷேர் பண்ணணும். பிறரோட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்? இந்த மாதிரி அனுபவம் செய்வாங்க. பிரியமான சாதகர்களே, இதை சொல்லும்போது தாதிஜிக்காக ஸ்பெஷலா நம்ம யோகா பண்ணணும். ஸ்பெஷலா படி தாதி. ஏன்னா அந்த நேரம் அவங்க உடம்பு முடியாம இருந்தாங்க. என்ன ஆகும்? தாதி எப்ப வர போறாங்க, எப்ப மறுபடியும் நமக்கு சந்திப்பாங்க, இப்படியெல்லாம் வருள்ள எண்ணங்கள் இதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு பாபா தாதி கூட இருக்கார். தாதி நல்லாயிடுவாங்க. பொதுவாக ஒருத்தவங்க எனக்கு யோகா பண்ணுங்கன்னு சொன்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லி கொடுக்குறாரு பாபா, பிராக்டிஸ். நல்லாயிடுவாங்க நல்லாயிடுவாங்க. அந்த ஆத்மாவை நினைச்சு நம்ம என்ன பண்றோம்? பாபாட்டேருந்து சர்வ சக்தியினுடைய சகாஷோட கிரணங்களை நாம் பரப்புறோம். சக்தி கொடுக்குறோம் அந்த ஆத்மாவுக்காக. அந்த ஆத்மாவில எனர்ஜி பலத்தை நம்ம நிரப்புறோம். அதே போல தாதிக்காக செய்யுங்க. இனிமையான பாபா நமக்கு ஒரு பாடலை பாட சொல்லி கொடுத்திருக்கார். நல்லதாகவே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். இது சங்கம யுகம் எப்படிப்பட்ட யுகம்? பாபா எப்படிப்பட்டவர்? நேரம் எப்படிப்பட்டது? இந்த பாடலை பாடிக்கொண்டே இருக்கணும். ஐயோ இப்படி ஆயிட்டா வரக்கூடாது. ஐயோ, ஆகா, அச்சா, இதான் வரணும். தாதி யஜ்ஞத்தினுடைய ஆதார மூர்த்தி தேவி படி தாதி. பாபா யாருக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாரு? தாதிஜி கிட்ட, தாதி பிரகாஷ் மணிஜி கிட்ட எல்லாம் சகாஷ் கொடுத்தாரு, வில் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட தாதி ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள் என்ற திட சங்கல்பத்தின் கிரணங்களை கொடுத்துட்டே இருங்க. பாபா நம்மளோட இருக்காரு. ஒவ்வொரு விஷயத்திலையுமே அவரோட ஷேர் பண்ணுங்க. யார் எது சொன்னாலும் நல்லதாகவே நடக்கும், நல்லதே நடக்கும். தைரியம் கொடுங்க, ஊக்கம் உற்சாகப்படுத்துங்க. சக்திசாலி தந்துருஸ்து பவங்கிற வரதானம் நம்ம எல்லாருக்குமே கொடுக்கணும். இப்படி தாதி இப்ப சூக்ஷ்மத்துல இருந்து நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும்? எல்லாருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் இன்னைக்கு ஆரோக்கியம் தேவை. ஒண்ணு போனா ஏதாவது வருது. சாந்தி. யாரோட இருக்க போறோம், யாரோட பேச போறோம், யாரை பார்க்க போறோம், யாரோட விளையாட போறோம், யாரோட ஷேர் பண்ண போறோம், அதை அனுபவம் செய்வோம்.